நாம இறால் பிரியாணி செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். 1/2 கிலோ இறால் எடுத்து அதை க்ளீன் பண்ணி மஞ்சள் பொடி போட்டு நல்லா கழுவி வச்சிருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 3, மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 3, ஒரு கைப்பிடி அளவு புதினா, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு அன்னாசி பூ, 3 சின்ன துண்டு பட்டை, 3 லவங்கம், ஏலக்காய் ஒரு 5, பிரிஞ்சி இலை 1, 2 மராட்டி மொக்கு, சிறிதளவு கல்பாசி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 டீஸ்பூன் தயிர். தேவையான பொருட்களை பார்த்துட்டோம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ குக்கர் வச்சுக்கிட்டு குக்கர் காஞ்சதும் அதில் 100 ml எண்ணெய் ஊற்றுவோம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ இந்த பட்டை சோம்பு எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்குனங்க. இப்போ நல்லா வெங்காயம் வதங்கி வந்துடுச்சு. இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்குவோம். இதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கும் போது அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ புதினா இலைகளை போட்டுக்கலாம். இப்போ இறால் சேர்த்துப்போம். இப்போ இறால் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எடுத்து வச்ச மசாலாவை சேர்த்துக்குவோம். இப்போ 1 ஸ்பூன் தயிரும் சேர்த்துப்போம். ஒரு டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இதில் கலந்து விட்டுக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இந்த பதத்தில் உப்பு காரம் பார்த்துக்கோங்க. பாசுமதி அரிசியை நல்லா கழுவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் லேசாக அப்படி கலந்து விட்டுடலாம். குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு விசில் வந்ததும் 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.
இப்போ விசில் வந்துடுச்சு, ஸ்கீம் போயிடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணலாம். இது பாருங்க, பிரியாணி உடையாம நல்லா வந்துருது. இறால் பிரியாணி ரெடி.